வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில இரண்டாம் உலக போர் நடக்கிற காலகட்டம் அமெரிக்கால பல பெரிய நிறுவனங்கள் போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், போர் கப்பல்கள், விமானங்கள்னு படுவேகமா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிறுவனங்களை ஒரு தீவிரவாத கும்பல் அழிக்க முயற்சி பண்ணுதுங்க. அந்த முயற்சிக்கு நடுவுல நம்ம கதாநாயகனும் மாட்டிக்கிறாரு. நம்ம கதாநாயகன் இந்த பிரச்சனையில எப்படி மாட்டினாரு, அதுல இருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு, இப்படி முயற்சி பண்றவங்களை தடுத்தாரா இல்லையா, இதுதான் மொத்த படத்தோட கதையே. ரொம்ப நாளா நம்ம சேனல்ல பிளாக் அண்ட் ஒயிட் படமே போடுறது கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம், நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நல்ல படங்களை போட்டுட்டேன். தொடர்ந்து ஒரு சில படங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அது அவ்வளவா பரபரப்பா இல்லாத காரணத்தினாலதான் நான் அவாய்ட் பண்றது. இப்படி அவாய்ட் பண்ணதுனாலயே நான் நம்ம தலைவர் ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் படத்தை ஒன்னே மிஸ் பண்ணிட்டேன். அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போற படம். கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். இவ்வளவு விறுவிறுப்பாக படத்தோட முடிவு வரைக்கும் கதாநாயகனுக்கு ஏதாவது ஆயிரமோங்கிற பதப்பதப்புலயே உங்களுக்கு கொண்டு போயிருப்பானுங்க. அதுலயும் படத்தோட எண்டிங்ல இருக்க பிரம்மாண்டம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் மிஸ் பண்ணாம படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது 1942 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் ஸ்பாய் த்ரில்லர் படமான சாபட்டியர். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு தெரியாத யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படம் 1942 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. உலகம் ஃபுல்லா போர் நடந்துகிட்டு இருக்கு. பல நாடுகள் பெரிய பெரிய ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல அமெரிக்கா படுவேகமா முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி போருக்கு பயன்படக்கூடிய விமானங்களை தயாரிக்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோட லஞ்ச் பிரேக் நம்ம படத்தோட கதாநாயகனான பேரியும் அவரோட ஃப்ரெண்டான கென்னும் சாப்பிடுறதுக்காக போய்கிட்டு இருக்கப்ப குறுக்க பிராங்க் ஃப்ரைன்னு ஒருத்தனை இடிச்சிடுறாங்க. பிராங்க் ஃப்ரை கையில நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தொப்புன்னு கீழே விழுந்துருது. நம்ம பேரி தான் அந்த லெட்டர் எடுத்து பிராங்க் ஃப்ரை கைக்குள்ள குடுக்குறான். ஆனா அந்த பிராங்க் மூஞ்சி கூட கொடுக்காம வேகமா இங்க இருந்து போயிடுறாப்ல. அப்ப அந்த பிராங்கோட ஒரு $100 கீழே விழுந்துருது. இதை எடுத்து பார்த்தோன்னே பேரியும் கென்னும், $100 வாடா அவன்கிட்ட போய் கொடுப்போன்ட்டு அவனை தேடிக்கிட்டு போறாங்க. ஆனா அவன் யாரு என்னன்னு நம்ம பேரிக்கு கென்னுக்கும் ரெண்டு பேருக்குமே தெரியாது. அந்த பிராங்க் ஃப்ரையை மோதிரப்ப அவனோட லெட்டர்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும். அந்த லெட்டர் எடுக்கிறப்ப அதோட என்வலப்ல நம்ம பேரி அந்த பிராங்க் ஃப்ரையோட பேரை கவனிச்சிருப்பான். டைனிங் ஹால்ல போய் நின்னுகிட்டு அந்த பிராங்க் ஃப்ரையை தேடி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடறாங்க. ஃப்ரை பேரை சொல்லி கூப்பிட்டோனையும் ஃப்ரை டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாப்ல. என் பேர் உனக்கு எப்படி தெரியும், யார் நீ அப்படி இப்படின்னு கேக்குறாரு. நம்ம பேரி, உன் என்வலப் எடுக்கிறப்ப நான் பார்த்தேன், உன்னோட $100 கீழே போட்டுட்டு இந்தான்னு சொல்லி நீட்டாப்ல. $100 பெரிய அமௌண்ட். பிராங்க் ஃப்ரைக்கு அதை பார்த்தோன்னு பயங்கர சந்தோஷமாகுது. அப்படியே தோஸ்தாராங்க. தொடர்ந்து வேலைகள் போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த ஃபேக்டரியோட பெரும் பகுதி பத்திக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிராங்க் அந்த நெருப்பு அணைக்க பயன்படுத்துற ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டு வந்து நம்ம பேரி கையில கொடுக்கறான். பேரி அவரோட ஃப்ரெண்டான கென்னு கையில கொடுக்கறாப்ல. கென் அந்த எக்ஸ்டிங்விஷர் எடுத்துக்கிட்டு நேரா நெருப்பு கிட்ட போய் அந்த நெருப்பு அணைக்க பாக்குறப்ப அந்த எக்ஸ்டிங்விஷர் வெடிச்சு சத்துருது. அதுல பேரியோட ஃப்ரெண்டான கென்னு இறந்து போறாப்ல. பேரிக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்ச நேரத்துல நெருப்பெல்லாம் அணைச்சிடறாங்க. விசாரணை பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அந்த ஃபேக்டரியே மொத்தமா அழிஞ்சிருக்கு. நெருப்பு அணைக்கிறதுக்கு போறான்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா விசாரிக்கிறாங்க. நம்ம பேரி கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப அவனும் நடந்ததை சொல்றான். அந்த பிராங்க் ஃப்ரை கொண்டு வந்து எக்ஸ்டிங்விஷர் கையில கொடுத்தான். நான் இன்னொரு பக்கம் இருக்க நெருப்பு அணைக்க போறதுக்காக அதே எக்ஸ்டிங்விஷரை என் ஃப்ரெண்டான கென்னு கையில கொடுத்தேன். ஆனா அங்க இருக்க நெருப்பு அவனை எரிச்சு கொன்றுச்சுன்னு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாப்ல. அந்த ஆபீசர்ஸ்லாம் சரி கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நாங்க பிராங்க் கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கிறோம்ட்டு பிராங்க கூப்பிட போறாங்க. அப்ப பேரிக்கு அவன் ஃப்ரெண்டு கென்னோட அம்மா ஞாபகம் வருது. நேரா அவங்க வீட்டுக்கு போறான். கென்னோட அம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேரி கென்னோட அம்மாவை ஆறுதல் படுத்த போறப்ப அவங்க எதுவுமே சாப்பிடலங்கிறது புரியுது. இருங்க சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரணும் கிச்சனுக்குள்ள போறான். அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீடு பின்னாடி வந்து நம்ம பேரிய பார்த்து கென்னோட அம்மா எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறாங்க. அப்ப வீட்டுல சாப்பிட எதுவும் இல்லங்கிறத கவனிச்சோனியும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம பேரிய, என் கூட வாப்பா, என்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, அதை நான் கொடுத்து விடுறேன், ஒரு ட்ரிங்க் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அதே நேரத்துல கென்னோட அம்மா வீட்டுக்குள்ள ஒரு சில போலீஸ்காரங்க நுழையறாங்க. உள்ள வந்தோடனே நம்ம கென்னோட அம்மாவை பார்த்து பேரி இங்க வந்தானு சொல்லி கேக்குறாங்க. கென்னோட அம்மாவும் எதுக்கு நீங்க பேரிய தேடுறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரங்க, கென்னு நெருப்புனால எரிஞ்சு சாவல, அவன் கையில இருந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரால தான் செத்து போயிருக்கான், அதுக்குள்ள ஒரு வகையான வெடிமருந்து இருந்திருக்கு, அதுதான் அந்த ஃபேக்டரியில பெருசா நெருப்பு பரவறதுக்கு காரணமா இருந்திருக்கு. உங்க பையன் கென்னு கையில அந்த எக்ஸ்டிங்விஷர் கொடுத்தது பேரி, அத பேரியே சொன்னா, அதனாலதான் பேரியை தேடி நாங்க வந்தோம் அப்படிங்கிறாப்ல. இது இப்ப கேக்குறப்ப கென்னோட அம்மாக்கு ஒண்ணும் புரியல. பேரி அப்படி பண்றவங்க கிடையாதுன்னு அவங்களுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அந்த ஆபீசர்ஸ் கிட்ட பேரி வந்தானா நான் சொல்லி அனுப்புறேன்ட்டு வீட்டுக்குள்ள இருக்க பேரிய மறைக்க பாக்குறாங்க. இந்த பக்கம் பேரி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு நேரா கென்னோட அம்மா
அம்மாவை தான் பார்க்க வரான். என்னோட அம்மாக்கு நம்ம பேரிய பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுது. போலீஸ்காரங்க வந்துட்டு போன விஷயத்த சொல்றாங்க. இது கேட்கிறப்ப பேரி ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். அப்படியே அந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷரால கென்னு செத்துந்தாலும் அதுக்கு நான் காரணமா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என் கையில அந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் கொடுத்ததே அந்த பிராங்க் ஃப்ரை தான். அப்ப அவன் தான் அந்த எக்ஸ்டிங்ஷர்ல ஏதோ வச்சு கொடுத்திருக்கான். அதுல கென்னு பலியாயிட்டான். பிராங்க பிடிச்சு விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிரும் அப்படிங்கிறான். அதுக்கு கென்னோட அம்மா போலீஸ்காரங்க அதையும் சொன்னாங்க. அந்த ஃபேக்டரியில பிராங்க் ஃப்ரைன்னு ஒருத்தர் வேலையே பார்க்கலையாம்ல, நீ அந்த பேரை தான் கடைசியா சொல்லிட்டு வந்தியா. போலீஸ்காரங்க போய் ஃபேக்டரியில தேடி இருக்காங்க, அந்த பேர்ல யாரும் கிடைக்கலங்கிறாங்க. ஓ மேலதான் இப்ப சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பேரிக்கு மண்டை காயுது. அப்ப கென்னோட அம்மா நம்ம பேரிய பார்த்து, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும் பேரி, ஆனா இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி வேணா இருக்கலாம். நீ போலீஸ் கிட்ட போனீனா உனக்கு தான் பிரச்சனை. அந்த பிராங்க் ஃப்ரையை கண்டுபிடிக்கிற வழிய பாரு அப்படிங்கிறாங்க. பேரி இனிமேல் அந்த ஊர்ல இருந்தா நமக்கு பிரச்சனைன்னு அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போக பாக்குறான். ஊருக்கு வெளியில பொது போக்குவரத்து பயன்படுத்தாம ஒரு கண்டெய்னர் லாரி ஒண்ணு போகுது. அதுல லிஃப்ட் அடிச்சு போய்கிட்டு இருக்கான். அந்த லாரி டிரைவர் நம்ம பிராங்க் கிட்ட நிறைய விஷயம் பேசிக்கிட்டு வராரு. அப்ப அவரு சமீபத்துல அவரோட மனைவிக்கு லெட்டர் எழுதுற விஷயத்தை பத்தி நம்ம பேரி கிட்ட சொல்றப்ப பேரிக்கு ஃபர்ஸ்ட் பிராங்க் ஃப்ரையை எப்படி மீட் பண்ண ஞாபகம் வருது. அவனோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருப்பான. அந்த லெட்டர்ல பிராங்க் ஃப்ரையோட பேரை பார்த்திருப்பான். அது கீழே பிராங்க் ஃப்ரையோட அட்ரஸ் எழுதி இருக்கும். அது டே ஸ்பிரிங் ரேஞ்ச் ஸ்பிரிங் வேலிங்கிற ஒரு ஏரியா, ஒரு தனியாருக்கு சம்பந்தமான ஒரு ஃபார்ம் ஹவுஸ். அது ஞாபகம் வருது. அதை பத்தி அந்த டிரைவர்ட்ட சொல்றான். அதுதான் நான் போக வேண்டிய இடம், உங்களுக்கு அதை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்கிறான். அந்த டிரைவர் நல்ல வேலை போற வழியில தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப கரெக்டா இவங்க போற வண்டியை ஒரு போலீஸ்காரன் வந்து மறைக்கிறான். நேரா வந்து டிரைவரை மட்டும் இறக்கி அவர்கிட்ட விசாரிக்க போறாப்ல. நம்ம பேரிக்கு நம்மள தெரியுதான் போலீஸ் இங்க வந்திருக்கோன்ட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலாம்னு நினைக்கிறப்ப டிரைவர் திரும்ப வந்து நம்ம பேரிய பார்த்து, பின்னாடி டெய்லைட் எரியலப்பா, அதுக்காக தான் போலீஸ்காரன் நிறுத்திருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா வண்டியில ஏறுவோன்ட்டு அவர் யதார்த்தமா நம்ம பேரிய கூட்டிட்டு நேரா பேரி சொன்னான ஒரு இடம், அந்த டீப் ஸ்பிரிங் ரேஞ்ச், அங்க போய் இறக்கி விடுறாரு. அது ஒரு தனியாரோட பெரிய ஃபார்ம் ஹவுஸ். அங்க ஒரே ஒரு பெரிய வில்லா தான் இருக்கும். அந்த வில்லா கதவை போய் தட்டுறான். வீட்டு வேலைக்காரமா வந்தோடனே அதுகிட்ட நான் பிராங்க் ஃப்ரையை தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த வீட்டு வேலைக்காரமா, இங்க பிராங்க் ஃப்ரைன்னு யாரும் கிடையாது, இந்த இடத்தோட ஓனரோட பேர் சார்லஸ் டாபின், பிராங்க் ஃப்ரை தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம பேரி, சரி நான் அந்த டாபினை பார்க்கணும், ஏன்னா இந்த அட்ரஸ் தான் எனக்கு தெரிஞ்ச நபரோட லெட்டர்ல எழுதி இருந்துச்சு அப்படிங்கிறான். அந்த வேலைக்காரமாவும் சரி இருங்க நான் போய் டாபின் சொல்றேன்ட்டு நேரா வீட்டுக்கு பின்னாடி நீச்சல் குளத்துக்கிட்ட போனா அங்க டாபின் அவரோட பேத்தி அப்புறம் பொண்ணு கூட விளையாண்டுகிட்டு இருக்காப்ல. வெளியில ஒரு நபர் பிராங்க் ஃப்ரையை தேடி வந்திருக்கதா சொல்றாங்க. அந்த டாபின் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சரி அந்த நபரை உள்ள கூப்பிடுங்க நான் பேசுறேன்னு அந்த வேலைக்கார அம்மாட்ட சொல்லி விடுறாரு. வேலைக்கார அம்மாவும் நம்ம பேரிய உள்ள கூட்டிட்டு வரப்ப இவங்க ஒரு சில லெட்டர் எடுத்துட்டு வந்து அங்க இருக்க டேபிள்ல வச்சுட்டு போறாங்க. டாபினும் என்ன விஷயம்ட்டு நம்ம பேரிய பத்தி கேக்குறாப்ல. கேட்டுக்கிட்டே இவருக்கு வந்து லெட்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஓரமா வைக்கிறாரு. அப்ப நம்ம பேரி டாபினை பார்த்து பிராங்க் ஃப்ரைன்னு உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு சொல்லி கேக்குறான். நம்ம டாபின் அப்படியே யோசிக்கிறாரு, இல்ல எனக்கு தெரியாது, இந்த ரேஞ்சில என்னோட ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் தான் இருக்கு, இங்க நூத்துக்கணக்கான ஆட்கள் வேலை பார்க்கறாங்க, எல்லாரும் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா பிராங்க் ஃப்ரைன்னு இங்க ஒருத்தரும் கிடையாது அப்படிங்கிறாப்ல. நம்ம பேரி இல்ல பிராங்க் ஃப்ரையோட லெட்டர் ஒன்னு பார்த்திருக்கேன், அதுல இந்த வீட்டு அட்ரஸ் தான் எழுதி இருந்துச்சு, அதனாலதான் இங்க நான் வந்தேன், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அப்படிங்கிறாப்ல. டாபினும் இல்லப்ப எனக்கு அப்படி யாரும் தெரியல, இருந்தாலும் என்னோட டைரக்டர் ஒன்னு இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வரேன், அதுல அந்த பேர்ல யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம், கொஞ்சம் இங்கே இரு, என் பேத்தி இங்க விளையாண்டுட்டு இருக்கா, அவளை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு நம்ம டாபின் வீட்டுக்குள்ள போறாரு. அங்க விளையாண்டுட்டு இருக்க அந்த சின்ன குழந்தைய நம்ம பேரி பாத்துக்கிட்டு இருக்கான், அது கூட விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்ப நம்ம டாபினுக்கு வந்திருக்கும்ல ஒரு சில லெட்டர்ஸ், அதெல்லாம் எடுத்து அந்த சின்ன குழந்தை பேரியை நோக்கி எறிகிறா. அதெல்லாம் கீழே போடாத மட்டும் அந்த லெட்டர் எடுக்க போறப்ப நம்ம பேரிக்கு பிராங்க் ஃப்ரையை பாக்குறப்ப கீழே இருந்து லெட்டர் எடுத்திருப்பானே அது ஞாபகத்துக்கு வருது. அதுல பிராங்க் ஃப்ரையோட அட்ரஸ்க்கு நடுவுல சன் ஆஃப் சார்லஸ் டாபின் எழுதி இருக்கும். வந்திருக்கிற லெட்டர் எல்லாத்தையும் பாக்குறப்ப அதுல ஒரு டெலகிராம் எழுதி இருக்கு, பிளைட் ஃபேக்டரி தகர்க்கப்பட்டது, சோடா சிட்டியில் மீட் செய்யலாம், இப்படிக்கு பிராங்க் ஃப்ரைன்னு. நம்ம பேரிக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது, இந்த சார்லஸ் டாபின்ங்கிறவன் பிராங்க் ஃப்ரையோட ஆளுதான், நம்மளுக்கு என்னமோ போய் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க கரெக்டா சார்லஸ் டாபின் வந்துடுறாப்ல. அப்படியே நம்ம பேரிய பார்த்துட்டு நான் முதலே அவன் இல்லன்னு சொல்றப்ப கிளம்பி போயிருக்கலாம்ல, உன் உயிராது மிஞ்சி இருக்கும், தேவையில்லாம அந்த டெலகிராம் நீ படிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறாப்ல. நம்ம பேரி அப்படியே சார்லஸ் டாபின் கோவமா பார்த்து, நீங்களா யாரு, பிராங்க் ஃப்ரைங்கிறவன் எங்க, ஏன் அந்த ஃபேக்டரி அழிச்சிங்க, சோடா சிட்டில ஏதோ மீட்டிங் கூப்பிட்டுருக்கானே அது எங்க இருக்கு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கிறான். அதுக்கு அந்த சார்லஸ் டாபின், இவ்வளவுதான் தெரிஞ்சுக்காத, நீ தான் இப்போதைக்கு அந்த ஃபேக்டரியை அழிச்சிருக்க, உன்னதான் அமெரிக்க அரசாங்கமே தேடிக்கிட்டு இருக்கு, உனக்கு புடிச்சு கொடுத்தா நிறைய பணம் தரதா வேற சொல்லிருக்காங்க, ரேடியோல கேட்டியா இல்லையா, நீ உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஒண்ணு போய் போலீஸ் சரண்டர் ஆகு, அவங்க கொடுக்கிற தண்டனை அனுபவி, இல்லனா எங்கயா போய் தற்கொலை பண்ணிக்கன்ட்டு ஒருவர் நக்கலா சொல்றான். நம்ம பேருக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, நீங்க எல்லாம் கண்டிப்பா மாட்டுவீங்களான்ட்டு அங்கிருந்து கிளம்ப போறப்ப அந்த வேலைக்கார அம்மா கையில துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நிக்குது. அப்ப கரெக்டா அந்த சார்லஸ் டாபினோட பேர குழந்தை நம்ம பேரிய நோக்கி ஒடியாடுறப்ப பேரி டக்குன்னு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்கேயும் தப்பிக்கிறான். பேரிய துப்பாக்கியால சுட்டு கொள்ள முடியாது, என்ன பண்றது தெரியல,
அவங்க 2 பேருக்கும். பேரி அந்த குழந்தைய ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த தோட்டத்துல இருக்க ஒரு குதிரை எடுத்துட்டு வேகமா இங்க தப்பிக்க பார்க்கறான். நம்ம சார்லஸ் டாபின் அவன் வீட்டுல வேலை செய்யற ஆட்கள் எல்லாரையும் சொல்லி நம்ம பேரிய பிடிக்க சொல்றாப்ல. பயங்கரமான சேசிங் போய்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல நம்ம பேரிய அந்த துரத்திட்டு போற நபர்கள் பிடிச்சிடுறாங்க. லோக்கல் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு இவனை கொண்டு போய் ஹெட் குவார்டர்ஸ்ல ஒப்படைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வர வேண்டிய சன்மானமே வித்தியாசமா இருக்கும், தப்பிக்க விட்டுறாதீங்க, இவன் ஒரு தீவிரவாதி அப்படிங்கிறாரு. நம்ம பேரி என்ன சொன்னாலும் அந்த போலீஸ்காரன் கேட்க மாட்டேங்கிறாங்க. சார்லஸ் டாபின் ஒரு பெரிய பணக்காரன், பேரிய பத்தி ஊரே இப்ப வேற பேசிக்கிட்டு இருக்கு. அதனால டாபின் சொல்றதான் கேக்குறானுங்களே. கைவேலங்கோடைய பேரிய கூட்டிக்கிட்டு அந்த போலீஸ்காரங்க ஹெட் குவார்டர் நோக்கி போறாங்க. இவங்கள்ட்ட எப்படியா தப்பிக்கணும் பேரி ஒரு டென்ஷனா வண்டியில போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆத்து பாலத்துக்கு நடுவுல வேற ஏதோ ஒரு வண்டி பேக்ரவுண்ட் ஆகி நிக்குது போல. இதை கவனிச்ச நம்ம பேரி வண்டியில இருந்து தப்பிச்சு வேகமா அந்த பாலத்துல இருந்து தண்ணியில குதிச்சிடறான். எல்லா போலீஸ்காரங்களும் தண்ணியில குதிச்ச பேரிய தேடிக்கிட்டு போறாங்க. பேரி கையில கைவிலங்கு போட்டிருக்கல, அதனால அவனால பெருசா நீந்த முடியல. அங்க ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கு, அது பக்கத்துல ஏகப்பட்ட பாறைகள் இருக்கு. அந்த பாறைகள் நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிறான். போலீஸ்காரங்களா அந்த ஆத்தோட இந்த பக்கம் அந்த பக்கம் தேடி வந்துகிட்டு இருக்கப்ப நம்ம பேரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க பாறை பக்கத்துல ஒரு போலீஸ்காரன் வரான். அந்த போலீஸ்காரனை நம்ம பேரி அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாப்ல. தண்ணி அவர் இழுத்துட்டு போறத மத்த போலீஸ்காரங்களை கவனிச்சு பேரி தான் போய்கிட்டு இருக்கான்னு நினைச்சு தண்ணியில இழுத்துட்டு போய்கிட்டு இருக்க அந்த போலீஸ்காரனை தோத்திட்டு போறானுங்க. இந்த கேப்ல பேரி தப்பிச்சிடுறான். அப்படியே அந்த பகுதியில் இருக்க காட்டுக்குள்ள பூந்து போய்கிட்டு இருக்கப்ப மழை பயங்கரமா பெய்யுது. அப்ப அங்க காட்டுக்கு நடுவுல தனியா ஒரு வீடு இருக்கிறத கவனிக்கிறான். உள்ள யாரோ தங்கியிருக்காங்க தெரியுது. அப்படியே வீட்டுக்கிட்ட போறப்ப அங்க ராபர்ட் நம்ம பேரிய வரவேற்கிறாரு. யார் தம்பி நீ இப்படி காட்டுக்குள்ள தனியா வந்து மாட்டிக்கிட்டு இருக்கே, மழை வேற பயங்கரமா பெய்யுதே அப்படி இப்படிங்கிறாரு. நம்ம பேரி நான் ஒரு நாடோடி ஊரா போய்கிட்டு இருக்கேன், மழை ரொம்ப அதிகமா பெய்யுது, இன்னைக்கு ராத்திரி இங்க நான் தங்கிக்குவான்னு கையில இருக்க கைவேலங்க மறைச்சுக்கிட்டே ராபர்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ராபர்ட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா உள்ள வாப்பா, அங்க நெருப்பு மூட்டி இருக்கு, போய் கொஞ்சம் குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்து வீட்டுல இருக்கிற சிமினி கிட்ட கூட்டிட்டு போறாரு. சிமினில நெருப்பு கொஞ்சம் கம்மியா எரியுது. அந்த ராபர்ட் நம்ம பேரி கிட்ட விறகுகளை கொஞ்சம் எடுத்து அந்த நெருப்பு மேல போடுப்பா அப்படிங்கிறாரு. பேரியும் விறகு எடுத்துட்டு வந்து போடுறப்ப விறகு ஸ்லிப்பாய் கீழே விழுந்துருது. கையில போட்டிருக்க விலங்கு வெளியில தெளிவா தெரியுது. அங்கதான் ராபர்ட் நிக்கிறாரு. ஆனா நம்ம பேரி கையில இருக்க விலங்கு அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு. பேரிக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இந்த ராபர்ட்டுக்கு கண்ணு தெரியாதுன்னு. ஒரு மாதிரி ரிலீவ் ஆகுறான். அங்க இருக்க ஆப்பிள் எடுத்து சாப்பிடுறப்ப அந்த கண்ணு தெரியாத ராபர்ட் நான் ஒரு முட்டாள்பா, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உனக்கு பசிக்கும்ல, இரு சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வரேன்ட்டு கிச்சனுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வர போறாரு. பேரியும் சரி நல்லபடியா சாப்பிட்டு தூங்குன்ட்டு டைனிங் டேபிள்ல உட்கார்றப்ப வீட்டுக்கு வெளியில ஒரு கார் வர சத்தம் கேக்குது. நம்ம பேரி ஒரு மாதிரி பயந்துறான். ராபர்ட் பேரி 2 பேரும் போய் ஜன்னல் கிட்ட நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராபர்ட் பேரி கிட்ட வரது என்னோட தங்கச்சி பொண்ணு பட்ரிஷியா, அவளோட கார் சத்தத்தை வச்சு எனக்கு தெளிவா புரிஞ்சிரும், நீங்க உட்காருங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்ட்டு டைனிங் டேபிள்ல நம்ம பேரி உட்கார சொல்றான். பட்ரிஷியா உள்ள வந்தனையும் மாமா சமீபத்துல நம்ம ஊர்ல இருக்க அந்த ஏரோப்ளேன் ஃபேக்டரி எரிஞ்சு போனுச்சுல, அது காரணம் நம்ம ஊரை சேர்ந்தவன் தானா, அவங்க கூட தப்பிச்சு போயிட்டானா, போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் மாமா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ராபர்ட் அதான் ஒரு பயம் இல்லம்மா, நமக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது, உட்காரு, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேரி இங்க வந்திருக்காரு, அவர் மீட் பண்ணு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு 2 பேருக்கும் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காப்ல. அப்ப பட்ரிஷியா பேரிய பார்த்து அங்க இருக்க ஸ்பூனையும் ஃபோக்கையும் எடுங்கன்னு சொல்றான். பேரியும் அந்த ஸ்பூனை எடுக்க போறப்ப ஸ்லிப்பாய் கீழே விழுந்துருது. அதை குனிஞ்சு எடுக்க பாக்குறான். அவன் கையில இருக்க கை விலங்க பட்ரிஷியா கவனிச்சு ஒரு மாதிரி ஷாக் ஆகி மாமா இவன் கையில அப்படின்னு சொல்ல வரப்ப நம்ம ராபர்ட் அவன் கையில ஒரு கை விலங்கு இருக்கு அதுதானமா அப்படிங்கிறாரு. நம்ம பேரிக்கு ஷாக் ஆகுது, பட்ரிஷியாவுக்கு ஷாக் ஆகுது. பட்ரிஷியா அவங்க மாமா பார்த்து அப்ப இவன் தான் அந்த தீவிரவாதி போல மாமா, போலீஸ் உடனே கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ராபர்ட் இல்ல அவன் தப்பானவனா இருக்க வாய்ப்பே இல்ல, உனக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியும்ல, எனக்கு கண்ணு தான் தெரியாது, மத்தபடி மனுஷங்களோட குணாதிசயங்களை ஈஸியா கணிச்சிருவேன், அதை வச்சுதான் சொல்றேன் இவன் தப்பானவனா இருக்க மாட்டான், என்ன பொறுத்த வரைக்கும் யாரோ செஞ்ச தப்புல இவன் மாட்டிக்கிட்டு இருக்கான், அந்த உண்மையான தப்பு பண்ணவன் யாருங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும், அதை தேடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான், அதுக்கு நம்ம உதவி செய்யறதுதான் இப்போதைக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறாரு. பட்ரிஷியாக்கு இது ஏத்துக்கவே முடியல, மாமா வயசானவர் தப்பா கணக்கு போடுறாரு அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம ராபர்ட் இந்த பார் பட்ரிஷியா உங்க மாமாவை நீ நம்புவில, இந்த தம்பி பேரிய கூட்டிக்கிட்டு என் ஃப்ரெண்டு கொல்ல ஒருத்தர் இருக்கிறானே அந்த இரும்பு பற்ற வச்சிருக்கானே அவன் கிட்ட கூட்டிட்டு போ, நான் சொன்னேன்னு சொல்லி இவன் கையில இருக்க கை விலங்க அவுத்து விடுவான், அதுக்கப்புறம் பேரி போய் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பாப்ல, அந்த உதவி மட்டும் எனக்காக பண்ணு அப்படிங்கிறாரு. மாமா சொன்னதுக்கு அப்புறம் பட்ரிஷியால எந்த பதிலும் பேச முடியல. வேற வழி இல்லாம பேரிய கூட்டிக்கிட்டு கார்ல ராபர்ட்டோட ஃப்ரெண்டான அந்த கொல்லனை பார்க்க போறாங்க. வண்டியில போய்கிட்டு இருக்கப்ப பட்ரிஷியா எதுவுமே பேசாம வரா. நம்ம பேரி பட்ரிஷியா கிட்ட உங்க மாமா என்ன அதிகமா நம்புறாரு, ஆனா அவர் நம்புறது எல்லாமே உண்மைதான், எனக்கு நீ இந்த உதவி பண்ணினா மட்டும் போதும், உண்மையான குற்றவாளியை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் அப்படி இப்படிங்கிறான். அவன் பட்ரிஷியா எதுவும் சொல்லாம வண்டி ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அவ பேரிய பார்த்து உன் கை விலங்க காட்டு, நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறான். பேரியும் பட்ரிஷியாட்ட அந்த கை விலங்க காட்ட போறப்ப கைய புடிச்சு இழுத்து ஸ்டேரிங்க்கு பின்னாடி நம்ம பட்ரிஷியா மாட்டி விட்டுறான். பேரிக்கு ஒண்ணும் புரியல, என்ன நீ பண்ற, உங்க மாமா என்ன சொல்லிருக்காரு அதை நீ செய்ய
செய்ய வேண்டியதானே அப்படி அப்படின்னு சொல்றான். ஆனா பட்ரிஷியா எங்க மாமாக்கு யார பார்த்தாலும் நல்லவனா தான் தோணும், அந்த மாதிரி தான் ஒன்னையும் நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ ஒரு தீவிரவாதி, கண்டிப்பா நான் போலீஸ் கூட்டிட்டு தான் போறேன், அமைதியா வண்டியிலே உட்காரு அப்படி இப்படின்னு சொல்றான். நம்ம பேரிக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே பட்ரிஷியா கூட மல்லுகட்ட பாக்குறான். பேரி கூட பட்ரிஷியால மல்லுகட்ட முடியல. டக்குன்னு வண்டியை ரோட்டோரமா நிறுத்திட்டு இறங்கி போய் எய்தாப்ல ஏதாவது வண்டி வந்தா உதவிக்க போன்ட்டு காரை விட்டு இறங்கி ரோட்டோரமா நின்னுகிட்டு இருக்கா. பேரி ஸ்டீரிங் பின்னாடி மாட்டிருந்தா அவனோட கையை வெளியில எடுத்துறான். அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியில இருக்க இன்ஜின்ல ஒரு ஃப்ளை வீல் இருக்கும், அதுல போய் அவன் விலங்க நீட்டி விலங்க வெட்ட முடியுமான்னு பாக்குறான். இந்த பக்கம் பட்ரிஷியா ரோட்ல ஏதாவது வண்டி வருமான்னு தேடிக்கிட்டே நிக்கிறான். இவன் விலங்க வெட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ரோட்ல ஒரு வண்டி வருது. பட்ரிஷியா அந்த வண்டி வரத பார்த்தோன்னே நேரா கையை தூக்கிட்டு உதவி உதவின்னு கத்திக்கிட்டே இருக்கிறான். நம்ம பேரி இந்த பக்கம் கை விலங்க வெட்ட பாக்குறான். ஆனா நம்ம பட்ரிஷியா உதவி கிட்ட வண்டி நிக்காம போயிருது. பேரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். அப்ப ஆப்போசிட்ல இன்னொரு வண்டி வருது. கரெக்டா நம்ம பேரி கையில இருக்க விலங்க அவுந்துருது. பேரி டக்குன்னு வண்டி எடுத்துட்டு நேரா பட்ரிஷியா கிட்ட போறான். பட்ரிஷியா அந்த வண்டியை நிறுத்திட்டு உதவி கேட்க போலான்னு பாக்குறான். பேரி நேரா பட்ரிஷியா கிட்ட போய் அவனை தரத்தன்னு இழுத்துட்டு வந்து வண்டிக்குள்ள ஏத்திட்டு ஸ்பீடா இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போயிடுறான். அந்த வண்டியில இருக்கவங்களுக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாங்க, நம்ம பேரியும் பட்ரிஷியா போன வண்டி ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகி நிக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி கிட்ட நம்ம பட்ரிஷியா உதவி கேட்டிருப்பாங்களே, அவங்க பேரி போன அந்த வண்டியோட அடையாளத்தை போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க போல. போலீஸ் வந்து இப்ப அந்த வண்டியை பாக்குறாங்க. வண்டியோட ஃப்ளைவீல்ல தான் பேரி அவன் கையில இருக்க விலங்க வெட்ட பார்த்திருப்பாங்க. அதுல ஃப்ளைவீல் டேமேஜ் ஆயிருக்கு. அதனாலதான் வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்குது. சுத்து வட்டாரத்துல எங்க தான் இருக்கணும்னு போலீஸ்காரங்களே பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் அதே ஹைவேல இருக்க ஓரமான ஒரு பகுதியில நம்ம பட்ரிஷியா பேரியோட உட்கார்ந்திருக்கான். பேரி நடந்தது எல்லாத்தையுமே பட்ரிஷியாட்ட சொல்றான். பட்ரிஷியாக்கு பேரிய நம்பலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி சந்தேகம் வருது. ஆனா இவனை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சும் இது வரைக்கும் பட்ரிஷியாவை எதுவுமே அவன் பண்ணல. அந்த காரணத்தினாலேயே பேரி மேல ஒரு நம்பிக்கையோட நம்ம பட்ரிஷியா உட்கார்ந்திருக்கா. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப கரெக்டா அந்த ரோட்ல நிறைய வண்டிங்க வருது. என்னடா ஒரே டயத்துல இவ்வளவு வண்டி வருதுன்னு போய் பாக்குறான். பார்த்தா எல்லாம் சர்க்கஸ் வண்டிங்க. இத பார்த்தோன்னு பட்ரிஷியா அந்த வண்டியை நிறுத்தலான்னு பாக்குறா. பேரி நம்ம பட்ரிஷியாவை புடிச்சு அவளை கத்தோடாம அமைக்கிறான். கடைசி வண்டியா இங்க இருந்து பாக்குது. அப்ப பேரி பட்ரிஷியா கிட்ட, இந்த பார் பட்ரிஷியா, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, காட்டுக்கு நடுவுல இருக்கும், இங்க ஏகப்பட்ட பாம்புகள் இருக்கும், உன்னை இதே இடத்துல அடிச்சு போட்டுட்டு போற வண்டியில ஏதோ ஒரு வண்டியில ஏறி குச்சிட்டு என்னால போக முடியும், இங்க கடக்கிற பாம்புனால நீ கடிப்பட்டே செத்து போயிருவேன், அந்த மாதிரி நிலைமைக்கு நான் உன்னை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அமைதியா என் கூட வா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன், என்னையும் என் வேலையை பார்க்க விடுன்னு நம்ம பேரி ஒரு வண்டியில ஏறான். பின்னாடியே பட்ரிஷியா ஓடியாந்து அந்த வண்டிக்குள்ள ஏறான். அப்ப அந்த வண்டிக்குள்ள இருக்கவங்க யாரா வண்டிக்குள்ள ஏறி குதிச்சுக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம பேரியும் பட்ரிஷியா நிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த சர்க்கஸ்ல வேலை செய்யறவங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான உருவத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி உடல் ரீதியா வித்தியாசமா இருக்கவங்களாம் அந்த காலத்துல சர்க்கஸ்ல ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு 6 பேர் இருக்காங்க. 6 பேர்ல ஒவ்வொருத்தரும் நம்ம பேரியும் பட்ரிஷியும் பார்த்து ஏகப்பட்ட கதையை சொல்றாங்க. அதுலயும் உடல் ஒட்டி பிறந்த 2 பொம்பளை பிள்ளைங்களும் இருக்குங்க. அங்க குள்ளமா நெல்சன் ஒருத்தர் இருப்பாப்ல. அவரு இவனுக்கு 2 பேரையும் பார்த்தா ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு, ஏதோ தப்பானங்களா இருப்பாங்களோ அப்படி இப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க போய்கிட்டு இருக்க வண்டி ஒரு இடத்துல நிக்குது. என்னடா சம்பந்தமா வண்டி நிக்குதுன்ட்டு அந்த இருக்கிற 6 பேர்ல ஒரு நபர் போய் எட்டி பார்த்தா போலீஸ்காரங்க வண்டியை நிறுத்திட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர் உள்ள வந்து பேரியும் பட்ரிஷியாவும் பார்த்து, யார் நீங்க, எதுக்கு போலீஸ்காரங்க எங்க வண்டியை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இது மாதிரி இப்படி நடந்ததே இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்ப பட்ரிஷியா நம்ம பேரி யாரு என்னங்கிற விஷயத்த சொல்லிடுறா. அங்க இருக்க எல்லா நபர்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது. பேரி நல்லவனா கெட்டவனா முடிவெடுக்க முடியல. 6 பேரும் அப்படி சரிபதியா பிரியுறாங்க. பாதி பேரு பேரி நல்லவனா தான் இருப்பான், அவனை போலீஸ் கிட்ட மாட்டி விட கூடாதுங்கிறாங்க. மீதி பேரு பேரிய மாட்டி விடணும்னு சொல்றாங்க. கடைசியா கூடவே இருக்கிற அந்த பொண்ணு பட்ரிஷியாட்ட கேக்குறாங்க. பட்ரிஷியாக்கு இப்ப என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல. ஆனா இவ்வளவு நேரம் பேரி அவன் கூட இருந்துகிட்டு அவனோட செய்கையெல்லாம் வச்சு பேரி நல்லவனா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனாலேயே பேரிக்கு உதவி செய்யலாம் அந்த 6 பேரும் முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்க வந்து செக் பண்றப்ப பேரி இங்க இருக்கிற மாதிரியே யாருமே காட்டிக்கல. போலீஸ்காரங்களும் போயிடுறாங்க. ஆனா அந்த குள்ளமா இருப்பார்ல நெல்சன், அவர் மட்டும் குடுகுடுன்னு ஓடி போய் போலீஸ்காரன் கூப்பிட பாக்குறான். அவரை பிடிச்சு அமுக்கி வச்சுட்டு நம்ம பேரிய பார்த்து, நைட் இங்க தங்கிக்க, காலையில பக்கத்துல ஒரு சிட்டி கிட்ட போயிருவோம், அங்க இறக்கி விட்டுருவோம், அங்கேயிருந்து நீங்க எங்க வேணா போலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பேரி, நான் சோடா சிட்டிக்கு போகணும் அப்படிங்கிறான். அதை கேட்டோன்னே அவங்க, சோடா சிட்டியா, போற வழியில தான் இருக்கு, ஆனா அது ஒரு கோஸ்ட் டவுன் ஆச்சு, சரி அங்கே ஒன்னு இறக்கி விட்டுருவோன்ட்டு பேரியும் பட்ரிஷியாவையும் நைட் அந்த வண்டியிலே தூங்க வைக்கிறாங்க. மறுநாள் காலைல விடிஞ்சோடையும் அந்த சோடா சிட்டில பேரியும் பட்ரிஷியா இறக்கி விடுறாங்க. போய் பார்த்தா அந்த சிட்டில யாருமே இல்ல. அது சிட்டின்னு கூட சொல்லக்கூடாது, கைவிடப்பட்ட ஒரு நகரம். எல்லா வீடுமே எம்டியா இருக்கு. அப்படியே ஒவ்வொரு வீடா பூந்து பாத்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு வீட்ல ஏதோ போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. பேரி பட்ரிஷியா போன் எங்கடா அடிக்குதுன்னு பாத்துக்கிட்டு நேரா அந்த அறைக்குள்ள நுழையறாங்க. அடிக்கிற போன் எடுத்தா போன் கட் ஆயிடுது. அந்த ஏரியாவே பழுசு படைஞ்சா கிடக்கு. ஆனா இந்த ரூம் மட்டும் கொஞ்சம் நீட்டா இருக்கு, யாரா அடிக்கடி வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப அந்த ரூம்ல ஒரு பெரிய ஓட்டை இருக்கிறத கவனிக்கிறாங்க. பட்ரிஷியா அங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறத பாக்குறா.
எடுக்கிறான். எடுத்து அந்த ஸ்டாண்ட வச்சுட்டு இது மேல கண்டிப்பா ஏதாவது வைக்கிற மாதிரி இருக்கணும்ட்டு அந்த ரூம் ஃபுல்லா தேடுறப்ப ஒரு டெலஸ்கோப் கிடைக்குது. எடுத்து வந்து டெலஸ்கோப்பை வச்சு அந்த ஓட்ட வழியா என்னத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு செக் பண்றப்ப அங்க ஒரு பெரிய டேம் இருக்கிறது தெரியுது. பட்ரிஷியா அந்த டேமை பார்த்தோன்னே இந்த டேமா இந்த ஊருக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த டேம் ஆச்சு. இந்த டேம் ஏதாவது பண்ண போறாங்களோ அப்படின்னு பேசுறான். நம்ம பேரி பட்ரிஷியா கிட்ட இப்பயாவது என்ன நீ நம்புறியா அப்படின்னு சொல்றப்ப அங்க ஒரு லாக்கர் இருக்கத பட்ரிஷியாவும் பேரியும் கவனிக்கிறாங்க. அப்ப வெளியில இன்னொரு வண்டி வருது. அந்த சத்தத்தை கேட்டோனுமே நம்ம பேரி பட்ரிஷியாவை ரூமுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறான். அப்ப அந்த ரூம்குள்ள ஃப்ரீமேனும் மில்லரும் வராங்க. கருப்பு கோட் ஷர்ட் போட்டிருக்கானே அவன் தான் ஃப்ரீமேன், இன்னொருத்த பேரு மில்லர். நம்ம பேரிய பார்த்து யார் ரன்னின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த ஃப்ரீமேன் கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. பேரி டக்குன்னு ஒன்னு யோசிக்கிறான். ஃப்ரீமேன் ஒரு நியூஸ் பேப்பர் பிடிக்கி அந்த பேஜ்ல பெறட்டப்ப ஒரு பக்கம் பேரியோட போட்டோ போட்டு அமெரிக்கா நாட்டோட ஏரோப்ளேன் ஃபேக்டரியை எரிச்சது இவன் தான் சொல்லி போட்டிருக்கு. அதை காமிச்சு நான் தான் அந்த பேரி என்ன இங்க அனுப்பிச்சதே சார்லஸ் ஜோபின் தான், நம்மளோட அடுத்த பிளானை பத்தி உங்கள்ட்ட பேச சொன்னாரு அப்படிங்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் டக்குனு ஒரு சந்தேகம் வருது. என்ன இவனுக்கு சார்லஸ் ஜோபினை பத்தி தெரியுது, ஃபேக்டரி எரிச்சது இவன் தான் சொல்றான், இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு வேற புரியல, பேப்பர்ல வேற போட்டோ வந்திருக்கு. அப்படியே மில்லர் சந்தேகப்படுறாரு. ஆனா ஃப்ரீமேன் எல்லாமே கரெக்டா தானே இருக்கு, அடுத்த பிளானுக்கு இவனை நம்ம கூட்டிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிறப்பல மில்லர் நேரா ஃப்ரீமேன் போயிட்டு என்ன ஏதுன்னு தெரியாம இவனை நம்ப கூடாது, இந்நேரம் போன் வந்திருக்கணும், போன் வரக்கானோ, சார்லஸ் பேசுவாரு, அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம பேரி உள்ள வரப்போ ஒரு ரிங் அடிச்சிருக்கும்ல, அததான் சொல்றாங்கன்னு பேரி புரிஞ்சுக்கிட்டு நீங்க லேட்டா வந்தீங்க, ஆல்ரெடி சார்லஸ் நான் பேசிட்டேன், ரெண்டு பேரும் வருவாங்கன்னு சொன்னாரு, ஆனா பேர் சொல்லல, எனக்கு வேலை எதுவும் இல்லன்னா சொல்லுங்க, இங்க இருந்து நான் உடனே கிளம்பிடுறேன், என் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு அவன் ஒரு மாதிரி நறுக்குன்னு பேசுறான். அங்க நிக்கிற ஃப்ரீமேனுக்கும் மில்லருக்கும் அடுத்து என்ன பேசுன்னு தெரியல, இவ்வளவு கான்பிடண்டா பேசுறான். அப்ப இவன் சொல்றது உண்மை இருக்கும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஃப்ரீமேன் ஓகே நம்ம மீட்டிங் நான் உனக்கு கூட்டிட்டு போறேன், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு அங்க போய் பேசலாம் அப்படின்னு நேரா நம்ம பேரி கிட்ட வரான். அப்ப பட்ரிஷியாவை ரூம்ல ஒளிச்சு வச்சிருப்பான நம்ம பேரி, அந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டோனையும் மில்லரும் ஃப்ரீமேனும் நேரா அந்த ரூம்குள்ள நுழையறாங்க. பேரிக்கு ஒண்ணும் புரியல. அவன் அப்படியே அமைதியா பின்னாடி போய் பார்க்கறான். அந்த ரூம்ல பட்ரிஷியா இல்ல. பட்ரிஷியா எங்க இருக்கிறானா சோடா சிட்டி பக்கத்துல இன்னொரு டவுன் இருக்கு, அந்த டவுனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் அந்த போலீஸ் ஆபீசர்ட்ட சொல்லியிருக்கா. அவரு ஓகே மேடம் என் கூட இருங்க, நேரா போய் அவனுங்களை புடிச்சிடலாங்கிறாங்க. நம்ம பேரி அந்த ஃப்ரீமேன் கூட தான் வண்டியில போய்கிட்டு இருக்கான். அந்த பெரிய வாட்டர் டேமை தாண்டி தான் போகணும். அப்ப பேரி அப்படியே அந்த ஃப்ரீமேன் கிட்ட இந்த வாட்டர் டேமுக்கு நம்ம எப்ப வேட்டு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். சும்மா போட்டு தான் வாங்குறான். அப்படியே அந்த ஃப்ரீமேன் நம்ம பேரிய பார்த்துட்டு அந்த அளவுக்கு உனக்கு விஷயம் தெரியுமா, அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம் தான், உனக்கு அடுத்து என்ன வேலை கொடுக்கணும் இன்னும் எது முடிவு வரல, சோ நீ இப்ப இத பத்தில எதுவும் பேச வேணான்னு அப்படியே பேரி அமைதியா இருக்கு சொல்லிட்டு 4 பேரு நேரா வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரீமேன் அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன், நிறைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நியூயார்க் சிட்டிக்குள்ள தான் போய்கிட்டு இருக்காங்களே, எங்கே யார்ட்டையும் போன்ல பேசிட்டு ஃப்ரீமேன் ஒரு மாதிரி டென்ஷனா வந்து உட்கார்றான். என்னாச்சுன்னு சொல்லி பேரி கேக்குறப்ப நம்ம இயக்கத்துல இருந்து எந்த தகவலும் தெரிய வரல, அடுத்து என்ன பண்ணணும் எனக்கு தெளிவா புரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படிங்கிறான். அப்ப இவங்க வண்டியில போய்கிட்டு டிரைவர் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு சார் இவர் தானே புரூக்லினுக்கு அனுப்ப போறோம் அப்படிங்கிறான். புரூக்லின் பேரை கட்டணும் பேரி கொண்டும் புரியல. அங்க இருக்க ஃப்ரீமேன் இப்ப அதை பத்தி எதுவும் பேசக்கூடாது, அந்த வேலைக்கு இவனுக்கு எந்த சம்பந்தம் இருக்கு நமக்கு இப்ப தெரியாது, சோ வாய் மூட்டுருன்ட்டு நம்ம பேரிய வண்டி விட்டு இறங்க சொல்லிட்டு நேரா ஒரு பில்டிங் குள்ள நுழையறான். அந்த பில்டிங்கோட பின்புறமா பூந்து அடுத்த தெருல இருக்கிற இன்னொரு வீட்டுக்குள்ள போறான். அது பார்த்தா ஏதோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அங்க இருக்க ஹால்ல அந்த நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய உயரதிகள் நிறைய பேரு அவங்க ஃபேமிலியோட நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பேரி அந்த ஃப்ரீமேன் கிட்ட இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி கேக்குறான். ஃப்ரீமேனோ இவங்க எல்லாம் இந்த நாட்டோட பெரிய பெரிய உயரதிகாரிகள் ஹெர்னிட்டா சூட்டான், அவங்க தான் இவங்களை வர வச்சிருக்காங்க, இப்ப அந்த ஹெர்னிட்டாவை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறான். யார் இந்த ஹெர்னிட்டான்னு நம்ம பேரிக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படியே அமைதியா அந்த ஃப்ரீமேன் கூட போறான். உள்ள பார்த்தா ஹெர்னிட்டா வேற ஒரு நபர் கூட ஒரு மாதிரி கோவமா பேசிக்கிட்டு இருக்கான். ஃப்ரீமேனை பார்த்து நம்ம செய்யற வேலையெல்லாம் வெளியில கசியுது, நம்மள பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் பரவுது போல, அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா என் மேல இருக்க டிக்னிட்டியே போயிடும், என்னால எந்த வேலையும் தெளிவா செய்ய முடியாது, இதுக்கெல்லாம் நீ இந்த காரணம் ஃப்ரீமேன், அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நமக்கு இன்னும் தெளிவா கிடைக்கலன்னு ஃப்ரீமேனை பார்த்து ஒரு மாதிரி கோவம் பேசுறாங்க. அப்படியே ஃப்ரீமேன் நம்ம ஹெர்னிட்டாவை பார்த்து இல்ல மேடம் நம்மள்ட்ட எந்த லூஸ் எண்ட் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பயப்படுறது கிடையாது, வேணா இந்த பேரி கிட்ட கேட்டு பாருங்கன்ட்டு அப்படியே பேரிய பார்த்து லூஸ் எண்ட்லாம் கிடையாது தானே பேரி அப்படிங்கிறான். பேரிக்கு ஒண்ணும் புரியல, என்னன்னு கேட்க வரேன்னு சொல்லி கேக்குறப்ப அந்த ரூம்ல இருந்த பொண்ணு அவ யாரு அப்படின்னு சொல்லி சோடா சிட்டில இந்த ஃப்ரீமேன் மில்லர் வரப்ப பட்ரிஷியா ஒரு ரூம்குள்ள ஒளிய வச்சிருப்பானே அத பத்தி பேசுறான். பேரிக்கு ஒரு மாதிரி திடுக்குன்னு ஆயிடுது, யார பத்தி சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி பதறப்ப அங்க பட்ரிஷியா உட்கார்ந்திருக்கான். நேரா பட்ரிஷியா கிட்ட போறான். அப்படியே இவனுங்களையும் பாக்குறான். பட்ரிஷியா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்ட ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிரும், இந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியல அப்படி இப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க அந்த ஹெரிட்டா சுட்டான் இந்த பொண்ணு நம்மள பத்தின எல்லா விஷயத்தையும் சோடா சிட்டி பக்கத்து டவுன்ல ஒரு போலீஸ் இருக்காருல அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கா. நல்லவேளை அந்த போலீஸ்கார நம்ம ஆளுங்கிறதுனால இந்த பொண்ணை கொண்டாந்து இங்க விட்டுருக்காங்க. இந்த பேரிய ரொம்ப நல்லவன் வேற சொல்லியிருக்கா. இவனை பத்தின பேக்ரவுண்ட்லாம் நீ விசாரிச்ச ஃப்ரீமேன் அப்படி இப்படிங்கிறான். அப்ப அங்க சார்லஸ் டாபின் வந்து நிக்கிறாப்ல.
ஃப்ரீமேனுக்கு நம்ம சார்லஸ் டாபின் பாக்குறப்ப ரொம்ப ஷாக் ஆகுது. நீங்க எப்படி இங்க நீ வர விஷயம் உங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிறாரு. நம்ம டாபின் அப்படியே ஃப்ரீமேனை பார்த்து நீங்களும் தான் எவனோ ஒருத்த வந்து நம்மளோட இயக்கத்தோட ஆளுன்னு சொன்னோனையும் அவனை கூட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இவ்வளவு வெகுலியா இருக்கீங்களேன்ட்டு நம்ம ஃப்ரீமேன் ஒரு மாதிரி நக்கல் அடிக்கிறாரு. ஃப்ரீமேனுக்கு ஒன்னும் புரியல. சார்லஸ் டாபின் அப்படியே திரும்பி நம்ம பேரிய பார்த்து இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ எப்படி உயிரோடு இருக்க போறதுல, சாவறதுக்கு முன்னாடி நாங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் நீ ஈஸியா சாகலாம் அப்படிங்கிறாரு. அங்க இருக்கிற பட்ரிஷியாக்களும் ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. நேரா போய் பேரி கையை பிடிச்சு நின்னுகிட்டு இருக்கா. சார்லஸ் டாபின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம பேரிய பார்த்து நாங்க எல்லாருமே சீக்ரெட் சொசைட்டியை சேர்ந்தவங்க, இந்த உலகம் எப்படி இயங்கணும் முடிவெடுக்கிறது எங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு உலக போர் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாங்களும் தான். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில நாட்டு தலைவர்கள் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களை போட்டு தள்ளுறதுக்காக தான் நாங்க இப்ப இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து செய்ய போற பெரிய வேலைக்கு நீ டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது, இந்த பேரிய என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க ஹெர்னிட்டா நேரா நம்ம சார்லஸ் டாபின் வந்து இனிமேல் நம்ம மீட்டிங்க இங்க வச்சுக்க வேணாம், என் வீட்டுக்கு அடிக்கடி இந்த நாட்டு தலைவர்கள் நிறைய பேர் வராங்க, இப்ப கூட ஒரு கீழே ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு நம்ம பண்ற விஷயம் தெரிஞ்சா நமக்கு தலைவலி அப்படின்னு சொல்லி வாய் மூடல. அப்ப அந்த ரூம்குள்ள அந்த பார்ட்டி நடத்த ஆர்கனைசர் வராங்க. இந்த ஆர்கனைசருக்கு இங்க நடக்கல எதுவும் தெரியாது. ஹெர்னிட்டா வந்து உங்களோட ஸ்பீச் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, எல்லா ஆபீசர்ஸும் வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஹெர்னிட்டா ஓகே ஓகே வரேன்ட்டு அந்த ஆர்கனைசர் கூட போறப்ப நம்ம பேரி டக்குன்னு பட்ரிஷாவை இழுத்துக்கிட்டு நேரா அவனும் அந்த ரூம் விட்டு வெளியில போயிடுறான். சார்லஸ் டாபின், ஃப்ரீமேன் அப்புறம் மத்த ஆட்கள்லாம் அப்படியே நம்ம பேரிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. பேரி பட்ரிஷா கூட்டிட்டு நேரா பில்டிங் விட்டு வெளில போலான்னு பார்த்தா எல்லா பக்கமும் ஆட்கள் நிக்கிறாங்க. அப்ப பேரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், இவங்கள்ட்ட போய் நேரா இங்க நடக்கிற விஷயத்தை பத்தி சொல்லுவோம், அவங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுமோ பண்ணுவாங்கட்டு அந்த பார்ட்டில இருக்க பெரிய பெரிய ஆபீசர்ல ஒவ்வொருத்தரையா பார்த்து பேரி போய் பேச பார்க்கறான். ஆனா அவனுங்களா நம்ம பேரி அப்படி மேலிங்கிலையும் பாக்குறாங்க. பேரி ஒரு நார்மலான கோட்டு பேண்ட் தான் போட்டிருக்கான், அதை வச்சு பேரியோட பைத்தியக்காரன் போல லூஸ் தனமா ஏதோ வளர்ந்துகிட்டு இருக்கான், ரொம்ப குடிச்சிட்டான் போலன்ட்டு அவனை மட்டும் தட்டுறாங்க. அப்ப அங்க இருக்க ஒரு நபர் நேரா பேரி கிட்ட வந்து நீங்களும் பெட்ரிஷாவும் ஒழுங்கா என் கூட வந்துருங்க, இல்ல நான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைன்னு மிரட்டுறாங்க. பேரிக்கும் பெட்ரிஷாவுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சுத்து போட்டுட்டு இருக்காங்க. பேரி டக்குன்னு பெட்ரிஷா கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த பார்ட்டிக்கு நல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறான். பட்ரிஷா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கிறான். நம்ம பேரி நம்ம இவங்கள்ட்ட உயிரோட போறது அடுத்த பிரச்சனை தான், ஆனா நம்ம நாட்டுக்கு இவங்களால இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, புரூக்ளின்ல என்னமோ பெருசா பண்ண போறானுங்க, அது எப்படி தடுக்கணும்னு எனக்கு புரியல, நீ தப்பு செய்யனா போதும் நான் இவங்களை கவனிச்சிருவேன்ட்டு ஒரு பதட்டமா நம்ம பட்ரிஷா கூட ஆடிக்கிட்டு இருக்கான். பட்ரிஷாக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. அப்ப அங்கேயிருந்து இன்னொரு நபர் வந்து நான் இவங்க கூட ஆடுறேன்ட்டு நம்ம பட்ரிஷாவை கூட்டிக்கிட்டு அப்படி டான்ஸ் ஆட்டு போயிடுறாரு. பேரிக்கு ஒன்னும் புரியல, ஐயா என்னடா பட்ரிஷா இழுத்துட்டு போயிட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பொண்ணு வந்து நம்ம பேரி கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கான். பேரி அப்படியே அந்த பொண்ணு ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு இருக்க நான் வரேன்ட்டு பட்ரிஷா தேடி போனா அங்க சார்லஸ் டாபின் ஒழுக்கமா நாங்க சொல்றதை செய்ய, இல்லனா பட்ரிஷா செத்துருவா அப்படிங்கிறான். பேரிக்கு இப்ப வேற வழியே இல்ல, அப்படியே அமைதியா அவங்க கூட நடந்து போறான். சார்லஸ் டாபின் ஒரு ரூம்குள்ள போயிட்டு நம்ம பேரி கிட்ட, பேரி நீங்க ஒரு சாதாரண ஆளு, ஆடு மாடுகள்லாம் நாங்க எப்படி பாக்குறோமோ அப்படிதான் உங்களையும் நாங்க பாக்குறோம், எங்க தேவைக்கு நாங்க பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு நீ என்ன தடுக்கலாம், என் கூட இருக்கவங்க எல்லாரையும் தடுக்கலாம், ஆனா எங்க இயக்கம் நீ நினைக்கிற அளவுக்கு சின்னது கிடையாது, என்ன தடுத்தாலும் அடுத்த நாள் வேற ஒருத்தர் வந்து ஏதாவது பண்ணுவாரு. நாளைக்கு காலையில ஒரு 5 மணிக்குள்ள நம்ம புரூக்ளின் துறைமுகத்துல நம்ம அரசாங்கம் கடல் படைக்காக ஒரு புதிய கப்பலை இறக்க போறாங்களே, அந்த கப்பலை அழிக்கிறதா எங்களோட பிளான், அதை எப்படி அழிக்க போறோங்கிறத வரைக்கும் நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் செத்துப்போ, அது வரைக்கும் இந்த பில்டிங்ல இருந்து நம்ம பேரிய அடிச்சு போட்டுட்டு டாபின் அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த புரூக்ளின் துறைமுகத்தில் இருக்க கப்பல் அழிக்கிறதுக்கான பிளான் எல்லாத்தையும் பண்றானுங்க. கப்பல் தரையில இறங்கணும்னு வெடிக்கிற மாதிரி ஒரு பாம்பை செட் பண்ணிருக்காங்க. பாம்பை ட்ரிகர் பண்றதுக்குன்னு அங்க இருக்க ஒரு வேன்ல ஒரு பட்டன் இருக்கு, அதை ஆப்ரேட் பண்றதுக்கு எப்போ அங்க ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிறப்பல இந்த பிளான் எல்லாத்தையும் பண்றது ஃப்ரீமேன் தான். அவன் ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு பட்ரிஷியா பார்க்க போறான். பட்ரிஷியா கிட்ட எங்க இயக்கத்துல நீ சேர்ந்துரு, என் கூட சேர்ந்து நீ சந்தோஷமா இருக்கலான்ட்டு பட்ரிஷியாவை கரெக்ட் பண்ண பாக்குறான். இந்த பக்கம் பேரிய ஒரு குடோன்ல தான் அடிச்சு வச்சிருக்கானுங்களே, அப்படியே பேரிக்கு அங்கிருந்து எப்படி தப்பிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவன் சிகரெட்டை பத்த வைக்கிறப்ப அங்க அந்த ஃபயர் ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கு, நெருப்பு பட்டா தண்ணி எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கும், அதை கொளுத்தி விட்டுறான். மொத்த பில்டிங்லயும் ஃபயர் அலாரம் அடிச்சு லோவா இருக்கிற எல்லா இடத்துலயும் தண்ணி தெறிக்க ஆரம்பிக்குது. எந்த ரூம்ல நெருப்பு எரியுதுன்ட்டு பில்டிங் வேலை செய்யறவங்க எல்லாருமே ரூம் திறந்து போய்கிட்டு இருக்கப்ப நம்ம பேரி இருக்க ரூமையும் திறந்து விடுறானுங்க. பேரி இதா சாக்குன்னு அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு நேரா வெளியில வந்துடுறான். அங்க இருக்க ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு நேரா புரூக்ளின் துறைமுகத்தை நோக்கி தான் போறானே. இந்த பக்கம் பட்ரிஷியா அதே ஊர்ல இருக்கிற இன்னொரு ஒரு பில்டிங்ல 31வது மாடியில ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. அது அந்த ஃப்ரீமேனோட பில்டிங். இங்க எப்படி தப்பிக்கணும் அவளுக்கு புரியல. அங்க அப்ப ஒரு பேப்பர் கிடக்கு, அதுல இவளோட லிப்ஸ்டிக்கை வச்சு இவளோட பிரச்சனை எல்லாத்தையுமே எழுதி அந்த பில்டிங்ல இருந்து அந்த பேப்பரை தூக்கி எறியறா. இந்த பக்கம் பேரி நேரா அந்த துறைமுகத்தை நோக்கி தான் போறானே. அதே நேரத்துல நம்ம பட்ரிஷியா அவர் பேப்பர் எழுதி பில்டிங்ல இருந்து தூக்கி போட்டுருப்பாப்ல, அதே நேரம் டாக்ஸி டிரைவர்ஸ் இருக்கிற இடத்துல போய் விழுகுது. பேரி நேரா துறைமுகத்துக்கு போறான். போயிட்டு அங்க இருக்க ஆபீசர் ஒருத்தர்
ஒருத்தர் பார்த்து துறைமுகத்துல அந்த புதுசா வெளியிட போற கப்பலை வெடிக்க வைக்க போறாங்க விஷயத்த சொல்றான். போலீஸ்காரங்களுக்கு ஒன்னும் புரியல. பேரிய நேரா ஆபீஸ் கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் நம்ம பட்ரிஷியா தூக்கி போட்டால பேப்பர் அதை எடுத்து படிச்சுட்டு எங்கேயாவது இது வந்துச்சுன்னு சொல்லி மேல பாத்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம பட்ரிஷியா அவ இருக்கிற ரூம்ல இருந்து ஒரு லைட்டை அமுத்தி ஆன் பண்றா. அதை வச்சு பட்ரிஷியா இருக்கிற இடத்த இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. துறைமுகத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் காட்டுறானுங்களே. நம்ம பேரி அங்க இல்ல, நேரா அந்த கப்பலை நோக்கி தான் பார்க்க வரானு. கப்பல்ல தண்ணியில இறக்குறதுக்கான வேலை மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. பேரி அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கப்ப அங்க அந்த ஃப்ரீமேனோட பேர் எழுதின ஒரு வேன் நிக்குது. அந்த வேனுக்குள்ள பார்த்தா இந்த பிராங்க் ஃப்ரை உட்கார்ந்து இருக்கான். அப்ப அந்த வண்டிக்குள்ள இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து நம்ம பேரி அடிச்சு வேனுக்குள்ள தூக்கி போடுறான். உள்ள போன பேரி டக்குன்னு தெளிவாயிட்டு நம்ம பிராங்க் ஃப்ரை கூட மல்லு கட்டிட்டு இருக்கான். பிராங்க் ஃப்ரை தான் அந்த கப்பல் தண்ணியில இறங்கணும் வெடிக்க வைக்கிறதுக்கான வச்சிருந்த பாம்போட ட்ரிகர் அமுக்குறதோட வேலை. அந்த பட்டன் அமுக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதை கரெக்டா அமுக்குறான். இந்த பக்கம் வெடிச்சு சதறுது. ஆனா அதுக்கு முன்னாடியே கப்பல் தண்ணியில இறங்கிருது. ஆனா பிராங்க் ஃப்ரை நம்ம பேரிய புடிச்சிடறான். நேரா அந்த ஃப்ரீமேனோட ஆபீஸ் இருக்க பில்டிங் தான் போறானுங்களே. நம்ம ஃப்ரீமேன், மில்லர், அப்புறம் பிராங்க் ஃப்ரை எல்லாரும் பேரிய இழுத்துக்கிட்டு பட்ரிஷியா ஒரு ரூம்ல ஒளிச்சு வச்சிருப்பானுங்களே அந்த ரூம் நோக்கி போறானுங்க. போய் இந்த ரூம் கதவை திறந்தா அங்க பட்ரிஷியா நிறைய போலீஸ்காரன் கூட நிக்கிறான். இவ தூக்கி போட்டு இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த டாக்ஸி டிரைவர்லாம் போலீஸ்காரன் கூட பட்ரிஷியாவை காப்பாத்த வந்துட்டாங்க போல. போலீஸ்காரனுங்க ஃப்ரீமேனையும் மில்லரையும் துரத்திட்டு போய் பிடிச்சிடறானுங்க. பிராங்க் ஃப்ரை மட்டும் அங்கிருந்து தப்பிச்சிடறான். நேரா அந்த பில்டிங்களுக்கு ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள நுழையறான். தியேட்டரோட எல்லா பக்கமும் போலீஸ்காரன் வளைச்சு மூடிடுறாங்க. அந்த சினிமால ஏதோ துப்பாக்கி சுடுற சீன் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இத கவனிச்ச பிராங்க் ஃப்ரை அவன் கையில இருக்க துப்பாக்கியால சினிமால சுடுற நேரத்துல அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சுடுறான். அதனால சினிமா தியேட்டர் ஒரு மாதிரி அல்லோல ஆகுது. எல்லாரும் கூட வெளியில ஓடுறாங்க. இந்த கேப்ல பிராங்கும் வெளியில வந்துடுறான். இவன் அங்கேருந்து தப்பிச்சு போறத பேரியும் பட்ரிஷியாவும் கவனிச்சிடுறாங்க. இருக்கிற போலீஸ் ஆபீசர் நம்ம பேரிய என் கூட வா, நீ என் கூட இருக்கிறதா சேஃப் அப்படிங்கிறாங்க. அப்ப பேரி பட்ரிஷியா கிட்ட அவன் தான் பிராங்க் ஃப்ரை, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படிங்கிறான். பட்ரிஷியாவும் இந்த பிராங்க் ஃப்ரையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா. அவன் நேரா ஒரு ஷட்டில் ஷிப் மூலமா அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்க இடத்த நோக்கி போக பாக்குறான். இதை கவனிச்ச பட்ரிஷியா நேரா அங்க இருக்க ஒரு போன் பூத் மூலமா போலீஸ்காரன் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். போலீஸ்காரங்களும் நாங்க ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்றப்ப பேரியும் நானும் வரேன்னு சொல்லி போலீஸ்காரன் கூடவே வரான். இந்த பக்கம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட மேல் பகுதியில இந்த பிராங்க் நின்னுகிட்டு இருக்கான். பக்கத்துல பட்ரிஷியாவும் இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்க அங்க இருந்து வந்துருவாங்க. அது வரைக்கும் அந்த பிராங்க் அங்கே இருக்க வைக்கணும். பட்ரிஷியாவா போய் பிராங்க் கிட்ட பேச பாக்குறான். பட்ரிஷியா பேசுறது வச்சோமே பிராங்க்கு புரிஞ்சிருது இவன் நம்மள பிடிக்கதான் வந்திருக்கான்ட்டு. அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கிறது ஒரு கடலுக்கு நடுவுல இருக்க சின்ன தீவுல. அந்த தீவை சுத்தி நிறைய போலீஸ்காரங்க வராங்க. இதை கவனிச்ச பிராங்க் அங்கே தப்பிக்க பாக்குறான். போலீஸ்காரங்க கொடுக்கணும் நேரா அந்த சிலைக்கு மேல போலான்னு பாக்குறப்ப அங்க பட்ரிஷியா மட்டும் தான் இருக்கிறாள். பேரி பட்ரிஷியா கிட்ட அவன் இந்த வழியா போனான்னு சொல்லி காட்டுறான். பேரியோ நீ போலீஸ்காரன் போ, நான் போய் அவனை பிடிக்கிறேன்னு இவன் நேரா பிராங்க துரத்திக்கிட்டே போறப்ப அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட மேல் பகுதியில வந்து நிக்கிறான். பேரி அந்த பிராங்க பிடிக்க போறான். பிராங்க் ஸ்லிப் ஆகி அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட கையில தொங்கிக்கிட்டு இருக்கான். பேரி போய் பிராங்க பிடிச்சு மேல தூக்கலான்னு பாக்குறப்ப நம்ம பிராங்கோட சட்டை கிழிஞ்சு ஆளு கீழே விழுந்து ஸ்பாட்லயே காலி. பேரி எப்படி மறுபடியும் மேலே ஏறிடுறான். அடுத்து இந்த சார்லஸ் டோபினை மட்டும் தான் பிடிக்கணும். அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான நல்ல படங்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.